ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கிற 2 வசனங்களை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு இந்த கடைசி காலங்களிலே அவருடைய வருகையின் நிச்சயத்தை குறித்தும் அவருடைய வருகையின் போது என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்தும் கொடுத்திருக்கிறார். அதுல கடைசி வசனத்தினுடைய நம்ம 2வது பகுதியை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திற்கு கடைசி காலங்களில் என்ன சம்பவிக்கும், ஜனங்களுக்கு என்ன ஆகும் என்பதை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தியானிக்கலாமா? பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற தூதருடைய எக்கால சத்தத்தினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்படியானால் பூமியில குடியிருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து வருமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஆபத்து வராது. ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் பிசாசானவனுடைய பின்னாக சென்று கொண்டிருக்கிற அவர்களை குறித்து தான் இந்த வேத வசனம் ஐயோ ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகினால் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளால் ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு வற்றாத ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களை நாம் தியானிப்போம் என்றால், அவர் பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துதல் 7:15-17 வசனங்களை கேட்கலாம். ஆனபடியினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். என்னென்ன காரியங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதுன்னு பாருங்க. ஆவியானவரை நம் இரவும் பகலும் சேவிக்கும் பொழுது அவர் நம்மோட கூட வாசமாயிருப்பார் என்று. அவர் வாசமாயிருப்பது நமக்கு எவ்வளவு நன்மையான காரியம் பிள்ளைகளே. நாம் அவருடைய சமூகத்தில் அவரை தேடும் பொழுது நிச்சயம் அவர் நம்மளோடு வாசமாயிருப்பார். இனி அடுத்ததாக, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்களின் மேல் படுவதும் இல்லை. வெயிலு உஷ்ணம் கூட நம்ம மேல் படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு பசி எடுக்காது, தாகம் அடையாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து, ஆவியானவர் நம்மளை மேய்ப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். அதுதான் இந்த வேத வசனமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் நம்மை ஜீவ தண்ணீர்கள் அண்டைக்கு நடத்துவதற்கு ஏதுவான வழியை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்போ நம்ம அவரை தேடுகிற எல்லாருடைய கண்ணீரையுமே அவர் துடைப்பார் என்று இந்த விதைவசனத்துல பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட கண்ணீரோடு பாரத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்படியாக அடியேனாகி எண்ணிக்கொண்டு ஏவின கர்த்தருடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே நாம் கேட்ட சத்தியத்தின்படி இந்த கடைசி காலங்களிலே அவருடைய நாமத்திற்கு பயந்து பாவங்களுக்கு விலகி பரிசுத்த பாதையிலே நடக்கும்போது நாம் இன்றை வாசித்த இந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் அந்த வற்றாத ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்து நம்முடைய தாகத்தை எல்லாம் அவர் தீர்ப்பார். நம்முடைய கண்ணீர் யாவரையும் துடைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி கர்த்தாவே. நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றி இயேசப்பா. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் பரிசுத்த பாதையில் நடக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த வற்றாத ஜீவ நதியை கொடுப்பேன். உங்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பேன். இனி வெயிலோ உஷ்ணம் உங்கள் மேல் படுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க இயேசப்பா. இவ்விதமாய் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியாலே உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இந்த கேட்ட சத்தியத்தின் படி இயேசப்பா, இந்த கடைசி காலங்களிலே ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து பாவத்திற்கு தப்பி மரணத்திற்கு எதுவான கண்ணிகளுக்கு எங்களுடைய ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ளும்படியான பரிசுத்தமான பாதையில ஆவியானவர் எங்களை நீர் வழி நடத்துகிற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தரும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாக உங்க சமூகத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க எங்களை ஏற்று பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய நீதியின் பாதையிலே எங்களை சுயத்தை வெறுத்து பின்னே ஓடி வருகிற அப்பா ஆட்டுக்குட்டிகளாக நாங்கள் வர எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துங்க ராஜா. கர்த்தர் நீங்க அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், துதிகன மகிமையாவும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.